வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், இது என்னென்னு தெரியுதுங்களா? கொத்தமல்லி இலை. இவ்வளோ கொத்தமல்லி இலையா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆமாம், கொத்தமல்லி இலை ஒரு வயலே இருக்குது. ஒரு வயலே இருக்கே, விவசாயிக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களோட மைண்டு வைஸ் எனக்கு தெரியுது. அதுதான் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ முதலீடு போட்டிருப்பாங்கங்கிறது விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தாலும் பண்ணாதவங்களா இருந்தாலும் உங்களோட கெஸ்ஸிங்கில் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, பார்க்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்ட்டு. சரிம்மா, அதெல்லாம் ஓகேம்மா. எப்போவுமே ஒவ்வொன்றோட பயன்களும் சொல்லுவீங்கள்ல, இப்போ கொத்தமல்லி தழையோட பயன்களும் சொல்லுங்கம்மா. அப்படியாம்மா, சொல்லிட்டா போச்சு. கொத்தமல்லியோட இலையை பற்றி சொல்லணும்னா, கொத்தமல்லி சட்னி சாப்பிட்ருப்பேன் நிஷா. ஆமாம். கறியில் தூவுனது கூட பார்த்துருப்பேன். ஆமாம். ஏன் ரசத்தில் தூவுனது கூட பார்த்துருப்பேன். ஆமாம். கொத்தமல்லி ஜூஸ் குடிச்சிருக்கியா? கொத்தமல்லி ஜூஸா? ஐயோ, நல்லா இருக்குமா அது? முதல்ல சூப்பராக இருக்குமா. கொத்தமல்லி தலையில் ஜூஸ் போட்டு குடித்தா ரத்தம் சீராக ஓடுமா. சூப்பர்மா, நல்ல நல்ல பையன்மா. நிறையா இப்போ இந்த மாதிரி இதிலெல்லாம் நிறையா நன்மைகள்லாம் இருக்குது. அதை யாருமே கடைப்பிடிக்கிறதில்ல. அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நம்ம எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.